பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கும் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நாமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் செய்திக்கு முன்பாக எல்லாரும் தயவு செய்து எழுந்து நின்று ஒரு விசை அந்த மகிமையின் ராஜாவை, கணத்துக்கு உரியவரை, துதிக்கு பாத்திரரை ஒரு விசை ஒரு சிறிய கோரஸ் பாடி அவர்களே ஆவியில மகிழ்ந்து களி கூர்ந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கலாம் என்று நான் தேவ ஆவியிலே நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சார்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சார்ந்திடுவே. ஒரு ஏழை விசுவாசி எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட சபைக்கு கடந்து போனார். எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்க மாட்டார். ஒரு நாள் அந்த சர்ச் நடத்திய பாஸ்டருக்கு நேரடியாகவே கேட்டார். கூட்டம் முடிஞ்சோட, பாஸ்டர் இத்தனை வருஷமா நான் இந்த ஜபத்துக்கு வரேன், இத்தனை வருஷமா இந்த சபைக்கு வரேன், நீங்க சொல்ற எல்லா கூட்டங்களுக்கும் நான் வரேன், ஆனா எனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கலையே என்று ஒரு அங்கலாய்ப்போடு அந்த பாஸ்டர் சொன்னார். அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை மறுபடியும் சொன்னார், அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பாதுகாப்பு மேலானது. ஹல்லேலூயா. அமெரிக்க அதிபருக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பாதுகாப்பு மேலானது. அந்த பாதுகாப்பு தான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அருமையான சகோதரியே, இந்த சபைக்கு நீங்கள் வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கலாம்,
எந்த ஒரு நன்மை பெறாதவர்களைப் போல நீங்கள் தேவனிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்கிறார், இந்த அடைக்கல பட்டத்திற்கு நீ வந்த பிற்பாடுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் உன்னுடைய ஆவியை நகரப்படுத்தினார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்று அந்த தேவன் இந்த காலை வேளையிலே உன்னோடு பேசும்படியாக. ஆமென். எல்லாரும் எல்லாரும் வார்த்தைக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவதாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கும் அதை அனுமதித்த உங்களுடைய அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். இதிலே மகிழ்ந்து கலிகூறும்படியாக தான் கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபைக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், ஒரு ஆசீர்வாத வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இதுவரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்கள் சரீரபரமான வாழ்க்கையில நீங்கள் எப்படி இருந்தீர்கள் எனக்கு தெரியாது. கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் கூடையும் ஆபீஸில் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். நிச்சயமாக தைரியமாய் விசுவாசத்தோடு சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த கூடுகைக்கு கடந்து வந்து உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அடுத்தபடியாக நம்முடைய அருமையான போதகருக்காக ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். வாசிங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை ஒருவர் வாசிங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கைவிடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த கூடுகைக்கு, இந்த சபைக்கு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. அநேக ஜனங்களை கர்த்தர் தரப்போகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மௌனமாக இருக்கக்கூடாது. நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்க வேண்டும். திறப்பிலே நிற்க வேண்டும். முழங்கால்களை முடக்க வேண்டும். பரிசுத்தவான் ஊழியக்காரின் குறைவிலே நீங்கள் உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்வது ஒருவன் உன்மேல் கைப்படுவதில்லை. இது கிருபையால் கொடுக்கிற வார்த்தை இல்ல, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. கர்த்தரோட அருமையான தேவதாசரோடு கூட இருந்து தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து அநேக ஆத்துமாக்களை இந்த சபையிலே திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த 2024ஆம் வருஷம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனங்களை திரளாய் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் திரளான ஜனங்களை இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். இந்த காலை வேளையிலே குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லும்படியா நான் சொன்னேன் அல்லவா? ஆகஸ்ட் 26ஆம் தேதி நான் நடத்துகிற அந்த ஜூம் பிரேயர்ல அநேக ஜனங்கள் வருவார்கள். குறிப்பிட்ட ஒரு 20-30 பேர் வருவாங்க. எல்லா சபையை சார்ந்தவர்களும் இந்த ஜபத்துக்கு வருவாங்க. ஒரு சகோதரி கடந்த ஒரு 5 வருடங்களாக இந்த ஜபத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். கடந்த 3 மாத காலமாக ரொம்ப பலவீனப்பட்டு போனார். அவர் 4 நாள் இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஃபோன் பண்ணாங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணேன், கர்ப்பப்பையில கட்டியிருக்கு, யூரினரி ட்ராக்ல கட்டியிருக்கு, என் கிட்னியில கட்டியிருக்கு, நான் பிழைப்பது அறுதி என்று சொல்லிவிட்டார்கள், என் கணவர் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறார் என்று சொன்னார். நான் சொன்னேன், எங்கள் குழுவிலே இணைந்து செபிப்போம், கர்த்தர் அதிசயங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வச்சிட்டேன். 2 நாளைக்கு முன்பு அவர்களை காணும்படியாய் நான், என் மனைவி, எங்கள் ஓய்பட்டிருக்கிற 2 விசுவாசிகள் சேர்ந்து அந்த அருமையான சகோதரியை காணும்படியாய் அவர்களுக்கு ஒரு விசேஷித்த உபவாச ஜபத்தை ஏறெடுக்கும்படியாய் கொண்டு போனோம். பாஸ்டர் சொன்னாங்கல்ல, வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு நீ எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. உபவாச ஜபத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது, பெருமையாக்கும் போது, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்ற இடத்தில் சரணடையும் போது நாம் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார்.
அந்த இடத்துக்கு போனோம். ஒரு 10 மணிக்கு ஜபத்தை ஆரம்பிச்சோம். ஜபம் 4 மணி வரைக்கும் ஓடிச்சு. அப்போ அந்த ஜபத்தில் நல்ல ஒரு ஆவி தெய்வ பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். அப்போ அந்த சகோதரியை குறித்து ஒரு தரிசனத்தை அந்த ஜப வேளையில கர்த்தர் ஆவியானவர் காண்பித்தார். அந்த சகோதரி ஜீவனை அழிக்கும்படியாய் ஒரு சிங்கம் தன் வாயை விரிவாய் திறந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். அவள் ஆவியில நிரம்பி கர்த்தரிடத்தில் எங்களை சுத்திகரித்து கொள்ளும்போது, எங்களை தாழ்த்தும் பொழுது, தேவனே நீர் ஒருவரே எங்களை குணமாக்க வல்லவர் என்று விசுவாசத்தில் அறிக்கை பண்ணும்போது, அடுத்த செங்கல் ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். திறக்கப்பட்ட சிங்கத்தின் வாய் தேவனுடைய கரத்தால் கட்டப்பட்டது இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டிகள் பனிபோல் உரியது இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன என்ன சொன்னாங்க, என்ன ஜபித்தார்கள் தெரியுமா? மனுஷருடைய கத்தி, டாக்டருடைய கத்திய சரீரத்தில் படக்கூடாது. ஏனென்றால் இது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட சரீரம். இப்படிப்பட்ட நிலவரத்தோடு யாராவது வந்திருக்கீங்களா? டாக்டருக்கு சொல்லிட்டாரு, எனக்கு கட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு, என் கர்ப்பப்பையில கட்டின்னு சொல்லிட்டாரு, யூரினரி ட்ராக்ல கட்டின்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட நெருக்கடி, இப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது நீ எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் நீ சுஸ்தமாக்கப்படுவாய். கர்த்தருடைய குணமாக்கி அனுப்புவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நாம் ஜீவிக்கிற ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இன்றைக்கு உனக்காக எனக்காக ஜீவிக்கிறார். அவர் உன் பட்சமாய் பேசுவார். அவர் உன்னை தொடுவார். அவர் உன்னை உணர்த்துவார். அவர் உன்னை கண்டித்து எச்சரிப்பார். அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால் ஒரு பெரிதான நன்மைகளை பெற்று கர்த்தர் நிச்சயமாய் உன்னை திரும்ப அனுப்புவார். ஹல்லேலூயா. அதனால இந்த இடத்துல வியாதியோடு வந்திருக்கிற, பலகீனமா வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி வாயில அறிக்கை பண்ணாதீங்க. கர்த்தர் உன்னை குணமாக்கி இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். இன்றைக்கும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, அது கேன்சரா இருக்கலாம், கேன்சர் கட்டியா, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அந்த ஒரு வார்த்தை தான் என்ன? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு உன்னை சுத்தமாக்கும்படியாக, அவருடைய தொட்டு குணமாக்கும்படியாக, அவருடைய காயப்பட்ட தழும்புகளை குணமாக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய் மகனே. கர்த்தர் வியாதியாய் இருந்த ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி இருக்கிறாரே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார், மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் சுகமாக்கு, கர்த்தரை குணமாக்கினார், அவருடைய வார்த்தையை அனுப்பினார். நீ சுகமானாய், நீ சுகமானாய் என்று. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வாசியுங்கள். மார்க்கு விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 15 வரைக்கும் ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். மார்க்கு 14, 12, 13, 14, 15. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நீ பஸ்காவை புசிப்பதற்கு
நீர் பஸ்காவை புசிப்பதற்கு எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்றார்கள். இரண்டு பேரை நோக்கி எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ பஸ்காவை புசிப்பதற்கு போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து மேல் வீட்டறையிலே உங்களுக்கு காண்பிப்பான் என்று சொல்லி அனுப்பினார். போதும். இங்கே இயேசு கொடுத்ததான ஒரு திருவிருந்தை பற்றி உங்களோடு இந்த ஆவியானவர் பேசும்படியாய் விரும்புகிறார். நீங்கள் எத்தனையோ பரிசுத்த பந்தியை நீங்கள் ஆசரித்திருக்கலாம், எத்தனையோ வெளியேறப்பட்ட ஊழியக்காரர்கள் கரங்களில் நீங்கள் திருவிருந்தை பெற்றிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு உனக்காக ஒரு திருவிருந்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாய் கர்த்தர் இந்த திருவிருந்தின் மேன்மை உங்களுக்கு விளக்கும்படியாய் ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்படுத்திய ஒரு திருவிருந்து எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த திருவிருந்தை புசிப்பதற்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனத்தின் மூலமாக சில காரியங்களை உங்களோடு விளக்கும்படியாய் நான் அவருடைய கிருபையினாலே பிரயாசப்படுகிறேன். சொல்லப்பட்ட 4 வசனங்களிலே 6 காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர்கள். இரண்டாவது, மார்க் 14 அதிகாரம் 13 வசனத்தில் 2 பேர். மூன்றாவது சொல்லப்பட்ட காரியம் மார்க் 14:13 நகரத்துக்கு உள்ளே போங்கள். நான்காவது, மார்க் 14:13 சொல்லப்பட்ட தண்ணீர் குடம் சுமக்க மனுஷன். ஐந்தாவது, மேல் வீடு. ஆறாவது, கம்பளம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது மாத்திரம்தான் இந்த பஸ்காவை நீங்கள் புசிக்க முடியும். அல்லேலூயா. இது சாதாரண ஒரு அப்பம் அல்ல, இது சாதாரண ஒரு ரசம் அல்ல. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் கொண்டு அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். நீங்கள் ஒருவேளை மரணத்துக்கு முன்பாக இயேசுவின் வருகை இருக்குமானால், நீங்கள் உயிர்த்தெழ வேண்டுமானால், இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தை புசிக்கும் போது ஒரு நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே எழும்ப வேண்டும். அதுதான் ஜீவன். இதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. இந்த ரத்தத்தை புசிப்பதற்கும் இந்த பானத்தை குடிப்பதற்கும் தேவ பிள்ளையாலும் சரி, ஊழியக்காரரானாலும் சரி, எப்பேற்பட்ட பிஷப் ஆனாலும் சரி தகுதி உண்டு. இங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர்கள். முதலாவது, இந்த ரத்தத்தையும் இந்த அப்பத்தையும் புசிக்க வேண்டுமானால் தேவ பிள்ளையாய் நீங்களும் ஊழியக்காரராய் நாங்களும் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சித்தத்திலே 4 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, அது தேவ சித்தம். இரண்டாவது, பிசாசின் சித்தம். மூன்றாவது, சுய சித்தம். நாலாவது, மற்ற மனுஷரின் சித்தம். இந்த 3 சித்தங்களிலே நாம் அநேக முறை பிசாசின் சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வாரமெல்லாம் பாவத்தை செஞ்சிட வேண்டியது. பைபிள் வாசிப்பு கிடையாது, வேத தியானிப்பு கிடையாது, அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் கிடையாது, உபவாச ஜெபம் கிடையாது, விசேஷ கூட்டங்கள் கிடையாது. ஞாயிறு ஆராதனை மாத்திரம் அனுசரிக்கிற தேவ பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த பந்திக்கு நீங்கள் பாத்திரவான்கள் அல்ல. நான் இன்னொரு வாய்ப்பு எனக்கு பாஸ்டர் கொடுப்பார் அப்படிங்கிற இதுல அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி, அப்படி எனக்கு கவலை. சத்தியமாய் சொல்ல வேண்டும். சத்தியத்தை புரட்டுகிறார், வேதத்தின் மகத்துவங்களை தூஷிக்கிறார். அநேக ஊழியர்கள் தேசங்களிலே நகரங்களிலே எழுப்பி சட்டத்தை ஓநாய்களுக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, தேவன் உன்னை அழைத்ததற்கு நோக்கம் உண்டு. இந்த சபையிலே உன்னை அங்கத்தினராய் வைத்திருப்பதற்கு நோக்கம் உண்டு. அந்த சித்தத்தை
இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நிறைவேற்றி இருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார். உன்னை அழைத்த நோக்கம் என்ன? உங்களை அபிஷேகித்த நோக்கம் என்ன? ஆவிக்குரிய வரங்களை கொடுத்த நோக்கம் என்ன? ஒரு தானத்தை பெற்றவனை போல இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே மண்ணிலே புதைத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எழுப்ப முடியவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை. ஊழியக்காரரோடு இருதயத்தோடு இசைந்து வாழ முடியவில்லை. ஊழியக்காரர் குறைகளை உதவி செய்ய முடியவில்லை. தசம பாகத்திலே உண்மையாக இருக்க முடியவில்லை. காணிக்கைகளே உண்மையாக இருக்க முடியவில்லை. ஆனால் இந்த குறைகள் எல்லாவற்றிலும் நிறைவு பெற்றவனாய் இருக்கிற நீங்கள் இந்த அப்பத்தை புசிப்பதற்கும் இந்த ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கும் தகுதி இல்லை. கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஆத்மாவுக்கு பாதுகாப்பு கிடையாது. எருசலேமில் உங்களுக்கு பங்கும் இல்லை, பாக்கியமும் இல்லை. இந்த திருவிருந்த இனி வரும் நாட்கள்ல ஒருவராயிலும் நஷ்டப்படுத்துறாங்க. தேசம் அவங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன், கர்த்தருக்குள் தாழ்வாய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் உங்களுக்கு 1000 கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், அவர் செயல்பாடுகளில் வருத்தம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த ஊழியமானது ஒப்புரவாதல் ஊழியம். நீங்க கோபப்பட்டு அவருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? நீங்க கோபப்பட்டு வெளியே இந்த சபை விட்டு போறதுனால அவருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். வாசிங்கள் எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அவர் துக்கத்தோடு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது. அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. உங்களை நடத்தும் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணியுள்ள விழித்திருக்கிறபடியினால். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு ஊழியக்காரன் செய்கிற ஜெபத்தில் நாம் சபை பாதுகாக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரன் முழங்காலை முடக்கிறபடினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஊழியம் என்பது ஊழியக்காரன் சாதாரணமல்ல. தேவன் அவரை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு விரோதமாய், இந்த அபிஷேகத்துக்கு விரோதமாய் உன் விரல்களை கைகளை நீட்டாதே. அவனிடத்தில் ஒருவேளை குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், ஏன் குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவரை தொடுவதற்கோ அவருக்கு விரோதமாய் பேசுவதற்கோ எழுப்புவதற்கோ எந்த விசுவாசிக்கு எப்பேற்பட்ட பணக்காரன் கூட இருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த சமூகத்திலே நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஊட்டில ஒரு அருமையான ஊழியர் சபை ஆரம்பித்து 2 வருஷம் அந்த சபையில இருக்கிற எத்தனையோ பணக்கார விசுவாசிக்கு வருவாங்க. நான் அவர் கொடுக்குற காலம் என்ன தெரியுமா? வெறும் 25 பைசா, 50 பைசா, ₹1 போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் ரொம்ப துக்கமாயிடுச்சு. நான் தேவ சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமை அழுது கொண்டே சொன்னார், நீங்க கொடுக்குற இந்த ₹1 ₹2 நான் கிடைக்கல, அவருடைய வார்த்தை என்னை பிழைக்க வைத்திருக்கு. அதான் உண்மை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில் வருகிற வார்த்தையினாலே பிழைக்கப்படுகிறார் ஊழியக்காரர்களே. நீங்க கொடுக்கிற தசமபாகத்துல, நீங்க கொடுக்கிற காணிக்கைகள்ல ஊழியக்காரர்கள் பிழைக்கிறார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களானால் தவறே. நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவ சித்தத்தை செய்யுங்க. தேவ சித்தத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஊழியத்தின் நிமித்தம், ஊழியக்காரர்கள் நிமித்தம், சபை நிமித்தம், ஆத்துமாக்கள் நிமித்தம் பாடுகளை சகிப்பதுதான் தேவ சித்தம்.
ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும்படியாக கற்ப வேதனை படுகிற விசுவாசிகளாய் எழும்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இதுவரைக்கும் உங்களுக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க சொந்தக்காரங்களுக்காக ஜெபித்தது போதும். பாவத்தை தண்ணீரை போல குடித்து மாண்டு கொண்டு இருக்கிற எத்தனையோ ஆத்மாக்கள் கண்ணுக்கு முன்னால போயிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக என்னைக்காவது நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? இயேசு அப்படி இருந்திருந்தா நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டாரே. இதுவரைக்கும் உங்கள் எலும்புகள் உடையாதபடி, பாதாளம் உங்களை விழுங்காதபடி, மரண கண்ணிகள் உன்னை கொண்டு போக முடியாதபடி அந்த கிருபையல்லவா நீ பாதுகாக்க. அந்த கிருபை அந்த தேவன் உன்னைத்தான் சொல்றார், இன்னும் நான் உன்னில் தயவுள்ளவராகவே இருக்கிறேன். இந்த தயவை நீங்க அலத்திட்டாங்க. உங்களுக்கு செல்வம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனா கிருபை எல்லாம் அவனுக்கு செய்யும். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவும் பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அந்த அன்புதான் பெரியது சகோதரனே. அந்த அன்புக்கு நீ துரோகியாய் மாறி போனாயே, அந்த அன்பை நீ நினைக்க மறந்தாயே. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னாரே. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னாரே. அவர் உன் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நீ தனிமையின் பாதையில் நடந்த பொழுது, மரண பள்ளத்தாக்கிலே நடந்த பொழுது, சத்துருக்கள் உன்னை சுற்றி சூழ பாலை நிறைந்த பொழுது, நீ கொலைக்கு நியமிக்கப்பட்ட பொழுது, இந்த கிருபையெல்லாம் அவனை சந்தித்தது. கொலைக்கு நியமிக்கப்பட்ட உன்னை விடுவித்தது கிருபை அல்லவா? என்றைக்கும் நீங்களும் நானும் மரித்து போயிருக்க வேண்டும். உளையான பாவச் சேற்றில் கிடந்த உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்தது கிருபை அல்லவா? ஒன்றே ஒன்று அவனிடத்தினுடைய எதிர்பார்க்கிறார் சகோதரனே. மனுஷனே நன்மை என்று உனக்கு அறிவித்திருக்கிறார் அல்லவா? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்வாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இன்னும் உயர்த்தப்படாமல் இருக்க காரணம் என்ன? உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன? உன் பரிசுத்த வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்காமல் இருக்க காரணம் என்ன? இந்த சபைக்கு வந்து எத்தனையோ வருஷங்களா இருக்கலாம், நன்மை கிடைக்கலாம் என நீ தேவனுக்கு முன்பாக பார்க்கவில்லை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை. உனக்குள் இருக்கிற மனமேற்று வைத்த போது மகனே, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக எதிர்த்து நிற்கிற காரணம் என்ன? அவர் உனக்கு தம்முடைய முகத்தை மறைக்கிறாரே, காரணம் என்ன? அந்த தேவன் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.
தாழ்மை இல்லாதவன், தாழ்மையின் ஆவி இல்லாதவன் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக சரித்திரமில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வாசிங்கள் பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். ஒரு மேலான நாமம், ஒரு மேலான ஸ்தானம் பரலோகத்தில் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பிதாவின் வலது வாரிசம், அதுதான் பிதாவின் வலது வாரிசம். அந்த மேலான ஸ்தானத்தை நீ அடைய வேண்டுமானால் கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ஜீவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிங்க, உண்மையுள்ளவருக்கு கீழ்ப்படிங்க. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க. அவர் சக சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அவர் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார், எச்சரிப்பார், நடத்துவார், பரிசுத்தமாக்குவார், மனவாட்டியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. யார் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் மனவாட்டியால் மாற்றப்பட முடியாது. இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தப்படுத்த முடியாது, ஆயத்தமாக இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவபுத்திரர். ஹல்லேலூயா. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய ஆவியினால் நடத்தப்பட்டிருக்கிறீங்கன்னா என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட வாழ்வான ஜீவியத்தை நீங்கள் ஜீவிக்கிற தேவ பிள்ளையா இருந்திருப்பீர்களானால் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்படைப்பதை தவிர அவருடைய கரத்தில் சரணடைவதை தவிர 18ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், வாசிங்கள், நீ தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனும். வாசிங்க 18ஆம் சங்கீதம், சங்கீதம் 18. நீ தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனும், தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தமனாகவும், புனிதனுக்கு நீ புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக. நீங்க நினைக்கலாம், இயேசு அன்புள்ளவர், இயேசு நேசம் உள்ளவர், ஐஸ்வர்யத்தில் குறைவில்லாதவர், எல்லாம் ரைட் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ள தேவன் தான். சும்மா அவர் நீதியாய் நியாயம் செய்கிற தேவன். அவருடைய நீதியை நீங்கள் அறிய முடியாது, நானும் அறிய முடியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். இந்த உத்தமனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்கள், நீதிபதியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 20ஆம் அதிகாரத்திலே உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார், அவனுக்கு பின் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். வாசிங்கள், நீதிபதிகள் 20ஆம் அதிகாரம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பீங்க. நீங்க உங்க பிள்ளைங்க பாக்கியவான்களா இருக்கணுமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா, உங்க பிள்ளைகள் செழித்தோங்கி இருக்க வேண்டுமா, உங்க கூடாரம் செழிக்க வேண்டுமா, உத்தமன் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் எல்லாரும் நீதிமான்களா இருக்கிறீர்கள் என்று
கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீங்க உத்தமமா நடக்கணும்னா வேதத்தின்படி நடக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பெரிய ஒரு சத்தியம் தேவையில்லை. இந்த பைபிள், இந்த ஜீவ வார்த்தை கை கொள்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வேதத்தின்படி நடக்கணும். இந்த வேதம் சொல்லாத வார்த்தைகள், வேதம் சொல்லாத உபதேசங்கள், வேதம் சொல்லாத போதனைகள் உங்கள் செவிகளிலே கேட்கப்படக்கூடாது. அந்த வார்த்தையை நீங்க செவி கொடுக்கவும் கூடாது. சத்தியத்தை புரட்டுகிறார், வேதத்தின் மகத்துவங்களை தூஷிக்கிறார், சத்தியத்தை அல்லாது சொல்லாதபடி ஜனத்தை கேட்டவாறு சத்தியத்தை நயவஞ்சகமாய் போதிக்கிறார். கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அப்போஸ்தலருக்கும் உங்கள் செவிகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது கடைசி காலமாயிருக்கு. நீ பாவம் நீங்கிட்டே இரு, கிருமின் காலத்துல கிருமி உண்டாயி பாவம் மன்னிச்சுறாரு இல்ல. நீ எதை விதைக்கிறாயோ அது அர்த்தம் வழி. இது கிருபையின் காலமாய் இருக்கிறபடினால் கர்த்தர் கிருபையினால் உன்னை தாங்கிக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்க கிருபையினால் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உதைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. உதைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. பலவீன நேரங்களெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உண்டு. நான் கடைசி நாட்களில் தாவீதின் குடும்பத்தார் மேலும் இஸ்ரவேல் ஜனத்தின் மேலும் கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடிகளிலே அவர் கிருபையின் ஆவியை இந்த கடைசி நாட்களில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக? பாவத்தை மேற்கொள்ளும்படியாக, உலகத்தை ஜெயிக்கும்படியாக, பிசாசை மேற்கொள்ளும்படியாக. இந்த கிருபைக்கு அதிகாரம் உண்டு. அதற்கு தான் கிருபையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய வசனத்துக்கு நீ காத்திருக்க வேண்டும். நீங்கள் வசனத்துக்கு காத்திருக்க தேவ பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆவியானவர் பெருமழையைப் போல பொழிந்தருவார். வாசிங்கள். அதற்கு ஒரு வசனத்தை ஆதாரத்தை தருகிறேன். அப்போஸ்தலரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எனக்கு அபிஷேகமே இல்லை பிரதர். நான் எத்தனையோ கன்வென்ஷன் போட்டு போயிட்டேன், எத்தனையோ ஊழியர்களுக்காக ஜெபிச்சிட்டேன், எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கல, அந்நிய பாஷை கிடைக்கல, ஆவியின் தொடுதலை உணர முடியல. ஏதோ தெளிவா சொல்லிக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும்
பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அருமையான தேவதாசர்களை கர்த்தர் வார்த்தைகளை வசனங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கேட்கிறீங்க, ஆனா கேட்டபடி நடக்கிறீங்களா? அதான் அவங்க கேட்டாங்க, அதன்படி நடந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் எழுந்திக்கலாம். நான் வார்த்தை முடிக்க போறேன், தப்பாடிக்காது. ஒரு 10 நிமிஷம் லேட்டா தயவுசெய்து பொறுத்துக்கோங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அபிஷேகமே இல்லை பண்ண. நான் அழுதுட்டேன், புலம்பிட்டேன், நான் இந்த பாவத்தில் அறிக்கை பண்ணிட்டேன். இன்னும் ஆவியாருடைய தொடுதலை உணர முடியல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீங்க மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்க மேல போகணும்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். இல்ல இது கிருபையின் காலம் தான், ஆனா கிருபையா மட்டும் சொல்ல எடுத்துக்கிறார். அதெல்லாம் பொய்யான சத்தியம், பொய்யான உபதேசம். அபிஷேகம் இல்லைன்னா பரலோகம் இல்ல, ஆவியானவர் இல்லைன்னா பரலோகம் இல்ல. நீங்க நீதிமானா இருக்கலாம், உத்தமனா இருக்கலாம், ஊழியத்தை தாங்குகிற தேவ பிள்ளையா இருக்கலாம். ஆவியின் அபிஷேகத்தை பெறாத எந்த தேவ மனுஷனும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் வசனத்தை கேளுங்க, அதை உங்க இருதயமாகிய பலைகளை எழுதி கொள்ளுங்க, அதை காத்துக் கொள்ளுங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் ஒரு சிலரை தொடும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நம்புவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப சகோதரி, அருமையான வாலிப சகோதரனே, கர்த்தர் உன்னை தொடும்படியாய் விரும்புகிறார். கர்த்தர் உன்னை எழுதி பிரகாசிக்கும்படியாய் விரும்புகிறார். உன் வாயை விரிவாய் திற, என்னை நிரப்பும் ஆவியானவரே என்று கூப்பிடு, என்னை இறங்கும் என்று கூப்பிடு. என்னென்ன காரியங்களாம சத்தமா கூப்பிடுறீங்க? சண்டை போடுவதற்கு சத்தத்தை உயர்த்துறீங்க. புருஷனோட சண்டை போடுவதற்கு, பிள்ளைகளோட சண்டை போடுவதற்கு உங்க சத்தம் வீடுகள்ல கேட்கப்படுது. இன்னைக்கு ஆவியானவருடைய ஆளுகை செய்யும்படியா விரும்புகிறார். உன் சத்தத்தை உயர்த்து. என்னை நிரப்பும் ஆவியானவரே. இதற்கு ஒரு பாட்டு தேவையில்லை, பல்லவி தேவையில்லை, கோரஸ் தேவையில்லை. நீ அவருடைய கரத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுப்பாயாக, உன்னை இந்த ஆவியானவர் எழும்ப பண்ணுவார். இந்த ஆவியானவரை உயிரடைய பண்ணுவார். உன் நாடுகளே, உன் நாடின் நரம்புகளிலே ஒரு ஜீவன் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் வாயை விரிவாய் திற, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. நீ கதற மாட்டாயா சகோதரியே? இந்த நாள் கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தின நாள். அவர் ஆவியானவரை விரும்பிக்கபடியா விரும்புகிறார்.